இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னாக்கா 10,000 ரூபாய் மானியம் தரதா வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா செய்வாரு. சொன்னதை கண்டிப்பா செய்யக்கூடிய ஆளு அண்ணன் எடப்பாடி அவருக்கு மட்டும்தான். கொரோனா டயத்திலேயே சொல்லாத செஞ்சாரு அவர். இன்னும் எவ்வளவு செய்வார். அவர் ஏழை மக்களுக்கு தொண்டன். அவர் விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் அவர். ஆமா, ஏழைகளுடைய மக்களுடைய எப்படி கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு எல்லாம் செய்யக்கூடிய ஒரே அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் சார். அதே போல பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து பெண்களுக்கு வந்துட்டு இலவச பேருந்து பயணம் சொல்லிட்டு இருந்தது. அதை வந்துட்டு ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் அப்படின்றத வந்து பரிமாணம் படுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஆண்மகனா? ஒரு ஆண்மகன் வந்து பெண்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க, ஆண்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து ரெண்டுத்தையும் சமமா பாக்குறாரு. ஆண்கள் பெண்கள் எது சரியாம ரெண்டு பேர்த்துக்குமே இலவசமா போகக்கூடிய ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அது நல்லபடியா வரவேற்கக்கூடியது தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவிலுமே வந்து கேஸ் தட்டுப்பாடுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆமா, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னாக்கா வந்துட்டு ஈரான் ஈராக் சண்டை. சரிங்களா? இப்போ ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் மானியமா தரேன் அப்படின்றத வந்து கோரிக்கை அறிவித்திருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கருத்து எப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் இதா தான் போயிடும். காலம் மாறும் எப்படின்றது இதே இப்படியே போகாது. கண்டிப்பா அவரு வந்த இது செஞ்சவங்க கண்டிப்பா செய்வார். ஆமா, இது உறுதி. உங்களுடைய ஆதரவு யாருக்கு சார்? என்னுடைய அதிமுக எப்பவுமே சரி. இப்ப இல்ல, எம்ஜிஆர் நடிக்கிறதுல சினிமால இருந்தே அப்பையில இருந்தே நாங்க எப்பவுமே அதிமுக தான். ரெட்டையில தான் அவர் கண்டெடுத்த ரெட்டையிலைய என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.